ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ஆனி மாதம் பராபவ வருஷம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று இந்த மாதம் பிறகுறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நெருப்பு சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும், புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், அதற்கு அச்சாரம் போடக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பெற்றவராக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா 19/6/2026 அன்றைக்கி ஒரு 4 நாளில் அவர் 2ஆம் இடத்துக்கு போடுறார். அதனால் பேச்சின் வழியாக, உடல் நலத்தின் வழியாக, அதிகமான டிராவல் இருக்கக்கூடிய வழியாக, உங்களுடைய புத்தி கூர்மை வழியாக நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைய போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் வர்றார் அப்படின்றதுனால பேச்சில் கொஞ்சம் அதிகமான வார்த்தைகள் கட்டுப்படுத்த முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தடித்த வார்த்தைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பேசும் பொழுது எல்லா விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையாக இருந்து பேசுகிறது ரொம்பவுமே நல்லது. கோவப்படுறது நல்லதில்லை. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறதன் மூலியமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இந்த மாதம் மொத்தமே 3ஆம் இடத்துல இருப்பார். 5ஆம் அதிபதி 5க்கு 11ன்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா புதனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எழுத்து பணிகளில் நல்ல ஒரு ஏற்றம், புதுசாக உங்களுக்கு அவார்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. சூரியன் புதன் சேர்க்கை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனும் மற்றும் புதனுடைய மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. மேஷராசி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கிறாங்க. இந்த புத ஆதித்ய யோகம் அப்படின்றது மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்வியில் கடந்த காலகட்டங்களில் இருந்து ஞாபக மருந்துகள் போய் நல்ல மேன்மை அடையக்கூடிய காலகட்டங்கள் வரும். புதனும் சூரியனும் சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம், கல்வியில் மேன்மையான நிலை. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கார். உச்சம் பெற்ற குருவும் சுக்கிரனும் இருக்கார். இந்த சுக்கிரன் எத்தனாம் தேதி வரலும் இருக்கார் அப்படின்னாக்க 5/7/2026 வரலும் இருக்கார். உடல் சுகஸ்தானம், மாத்திருடைய உடலில் சுகம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடியது. அதே போல் இந்த மேஷராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப எதவாக போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா லோயர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வரும், ஆனால் இறுதி தீர்வு கிடைக்குமா, இறுதி தீர்வு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மேஷராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறாங்க. அதனால் பூர்வ புண்ணியத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். ஏற்கனவே மேசராசிக்கு 6/3/2026 7 சனி தொடங்கிடுச்சு. அதுவும் 7 சனியை பொறுத்தளவுக்கு விரய சனி தொடங்கியிருக்கு. அதனால் பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். யார்கிட்டையும் அதிக பேச வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போட்டிங்கன்னா நீங்கள் கை நஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் லக்னத்தில் இருக்கிற வரையிலும்
புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2ஆம் இடத்துல போகும்போது நாவடக்கம் இருந்துச்சுன்னாக்க சிக்கல்கள் சந்திக்காமல் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கலாமா, பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கலாம். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வான சமேத உள்ள முருகன் கோயிலுக்கு இந்த மாதத்திற்கு இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் காலையில் செவ்வாய் ஹோரையான 6 to 7 அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாம் விலகும். சரி, இதுல ஒரு சில நாட்கள் மேஷராசி என்பவர்கள் தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேரு சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேரு. அந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது பொறுத்தவரை மேஷராசி என்பவர்களுக்கு 26/6/2026, 27/6/2026, 28/6/2026 இந்த 3 நாட்களும் எடுக்கின்ற புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததா இருக்குமா? சிறந்ததா இருக்கும். சரி, மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் 32 நாளும் மேஷராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் இந்த மாதம் 32 நாளில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 4 நாட்களில், அதாவது 19ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறதுனால பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக அதீத வருவாய் வரக்கூடிய வாய்ப்பும், வீட்டில் அலங்கார பொருட்கள் அலங்காரங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும், ஜாகிரதையாக இருக்கிறத பார்த்துக்கணும். உங்களுடைய ராசிக்கு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்துப்பணி, அது தவிர அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணிகள், அது தவிர பொலிட்டிக்கல் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசியல்வாதிகள், அவர்களுக்கெல்லாம் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 7 சனி வேறு ஆரம்பித்தாச்சு. தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தவும் முடியாது. அதீதமான செலவுகள் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும். அது தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர வேலை நிமித்தமாக வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த மாதம், 80 விழுக்காடு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் என்ன சாமி ஆனால்னு ஒரு இக்கு வைக்கிறீங்க, கூடவே உச்சம் பெற்ற குருவும் இருக்கிறாரு. ஒரு சில நேரத்தில் நல்ல காரியமாகவும் நடக்கும், ஒரு சில நேரங்களில் கெட்ட காரியமும் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது, குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்துல இருக்கிற பொழுது குரு சுக்கிர யுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் சொல்லக்கூடியது தவறுதலாக அடுத்தவர்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்கள் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? தவிர்க்கலாம். அடுத்தது 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. அடிக்கடி டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, டிப்ரெஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தேவையற்ற கடினமான வார்த்தைகள் பிரயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த 15/6/2026 16/7/2026 வரையிலும் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் யாகா வாராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு என்ற திருக்குறளை பின்பற்றி வாயை மூடிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, அடுத்தது இந்த ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 5/7/2026 மாறுறாரு. எங்க மாறுறாரு? 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மாறுறாரு. மாறும்போது கூட கேது பகவானும் இருக்கிறாரு. அப்ப மாத்ரு உடல், அம்மாவுடைய உடல்
தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது என்பது நுண்கிருமி, ராசிநாதனும் அங்கே சேரும்பொழுது உங்களுடைய உடல்நலத்திலும் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மாத்திரோடைய உடல்நலத்திலும் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் வெளியில் உணவு உண்றது தவிர்க்கிறது நல்லது, காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இந்த மாதத்தை கடத்திட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலாமா? பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலாம். அதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 11ல் சனி பகவான் இருக்கிறது சிறப்பு தான். இருந்தாலும் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்த்தோம்னா நம்ம மாச பலன்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் இவங்களை வச்சு இப்போ இந்த புதன் மாறுதல் என்ன ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரப்போகுது அப்படிங்கிறது நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை ராசிக்கு 2, 5 அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதாவது குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானம் நிச்சயமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சூரியன் இருக்கார். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறதுல ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் பார்த்தீர்களே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அதோட பார்த்தோம்னா 5ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் பார்த்தோம்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதாவது வெள்ளித்திரை, சின்னத்திரைன்னு சொல்லக்கூடிய இதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் ஷூட்டிங் போகக்கூடிய காலகட்டம், ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர இந்த பாட்டு, இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த அதாவது மூங்கில் இந்த மாதிரியான விஷயங்களில் இசை கொண்டு வர்றவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது இந்த வயலின், ஃப்ளூட்டு, தபலா இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பின்னடைவு இருக்கும். என்ன பின்னடைவு இருக்கும்னா, வெளிநாடுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய பொது முயற்சிகள் நிச்சயமாக அடிபடும். உங்களுடைய ராசிநாதன் குருவோடு சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. என்ன விசேஷத்தை கொடுக்காதுன்னா, கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய அதாவது அதிகாரம், பகட்டு இது எல்லாமே கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கறதுனால பணவரவுக்கு நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய புகழ், பெருமை, அந்தஸ்துக்கு சற்று களங்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தின் அதிபதியே 2ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே வரார். அதாவது சப்தமாதிபதி 7, 12 அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வர்றது சந்தோஷம், நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான லாபங்கள் இருக்கும். இருந்தாலும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தீர்களானால் பார்ட்னர்ஸ் உங்களை ஆளுமை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா இந்த சூட்டின் சம்பந்தமாக, உஷ்ணத்தின் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும், இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அருகில் இருக்கக்கூடிய கோவிலோ என்ன ஒரு தானம் செய்தால் நல்லபடியாக இருக்குமோ அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 29/6/2026 மற்றும் 30/6/2026 மற்றும் 1/7/2026 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள் எடுப்பது, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். சரி, ஒரு சில ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆணி மாதம் 15/6/2026
16/7/2026 ஒரு முறை திருச்சி அருகில் உள்ள திருவரங்கம், அது சுக்கிரனுடைய ஸ்தலம். அந்த சுக்கிரனுடைய ஸ்தலத்தில் போயிட்டு எம்பெருமான் பெருமாளை கண்டு சேவிச்சுட்டு வந்தாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா? விலகும். சரி, இதை தவிர வேற ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையின் முதல் கோரையான 6-7 சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை வலம் வந்துகிட்டு இருந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? விலகும். சரி, மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதமான 15/6/2026 16/7/2026 வரலும் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலகட்டம். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் குருவோடு சம்பந்தப்படுறதுனால திருமணமான இளஞ்சோடிகளுக்கு காம உணர்ச்சிகளில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் குருவினுடைய அருளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான காலகட்டம். பேச்சில் நிச்சயமாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடம் போகும்பொழுது திக்பலம் அடைகிறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பண வருமானம் நல்லபடியாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் உஷ்ணம் காரணமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நுண்கிருமிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வயதானவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக உடம்பை பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு தலையை விட்டு அதில் பிபி ஏறி போய் ரொம்ப கஷ்டப்படுறது நல்லதில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வர்றதன் மூலியமாக தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய திட்டங்கள் தேவையற்ற விஷயங்களில் போகிறதுனால உங்களுடைய திட்டங்கள் அலைவாயக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருமணம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். 85 விழுக்காடு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.